கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 118:24 பார்ப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் உண்டு பண்ணின நாள். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லா நாளையும் நல்லது என்று கண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம கர்த்தர் உண்டு பண்ணின நாளில் நம்ம மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நமக்கு எந்த கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 37 பார்க்கிறோம், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்தால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருள் செய்வார் என்று பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அன்னாள் அவங்க ரொம்ப மன கிளேசமுள்ள ஸ்திரீயாக இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய ஆலயத்தில் போய் தங்களுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவங்க ஊற்றி விடுகிறாங்க. அப்பொழுது அவங்களுடைய பாரம் எல்லாம் நீங்கி போய் அவங்க அப்புறம் சொல்கிறாங்க, என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமாகவே இருக்கவில்லை. அப்போ நம்ம ஒவ்வொருவருமே என்ன துக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்முடைய பிரச்சனைகள் மாறும், நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். அதனால தான் ஆபகுக்கில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறு. அப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் நம்முடைய கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். அப்போ நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். எந்த பிரச்சனைகள் ஆனாலும் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் மாறி போகும். அது மட்டும் இல்லை, நம்ம ஏசாயா 58 பார்க்கிறோம், கடைசியில் நம்ம ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நம்ம சொல்லி அதை நம்ம உபசரிக்கும் போது, அதை நம்ம கர்த்தருக்கு பிரியமாக அந்த நாளை நம்ம கடைபிடிக்கும் போது பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இறங்கும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நம்மளை தேவன் போஷிப்பார். அப்போ நம்ம இந்த நாளில் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று நம்ம எடுத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வசனத்தை கேட்ட உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.